हाय वेलकम टू एक्सप्लोर हिंदी इनकी प्राथमिक फोर्थ लेसन पाकलाम सफाई पेज नंबर 83 फर्स्ट पैरा हम जानते ही है कि गंदगी से कई प्रकार की बीमारियां फैलती है हम जानते ही हैं நமக்கு தெரியும் कि गंदगी से गंदगीना குப்பை அப்படின அர்த்தம் குப்பையில் இருந்து कई प्रकार की பலவிதமான बीमारियांग बीमारियांगना நோய்கள் அப்படின அர்த்தம் फैलती है फैलतीना பரவுகிறது அப்படின அர்த்தம் இந்த லெசன்ல டோட்டலா வந்து தூய்மை சஃபாई அப்படினா வந்து தூய்மை அப்படின அர்த்தம் எப்படி வந்து வீட்டை தூய்மையா வச்சுக்கணும் டிசீஸ்னால என்னென்ன விளைவுகள்லாம் இருக்கு அப்படிங்கற மாதிரி இந்த லெசன்ல பார்க்க போறோம் सेकेंड लाइन इसलिए हमें जीवन के हर कदम पर सफाई का ध्यान रखना चाहिए इसलिए ना அதனால हमें जीवन के நம்மளுடைய வாழ்க்கையில हर कदम पर ஒவ்வொரு படிகளையும் सफाई का ध्यान रखना चाहिए सफाईனா தூய்மையில் ध्यान रखना கவனமாக இருத்தல் வேண்டும் थर्ड लाइन सबसे पहले हमें शरीर की सफाई पर ख्याल रखना चाहिए सबसे पहले முதல்ல हमें शरीर की नाम उडंब शरीरना उडंबுன்னு அர்த்தம் सफाई पर ख्याल रखना सफाईனா தூய்மையில் ख्याल रखना கவனித்தல் வேண்டும் फोर्थ लाइन प्रतिदिन बड़े सवेरे उठते ही शौचादि से मुक्त हो जाना चाहिए प्रतिदिन அப்படினா தினமுமே बड़े सवेरे सवेरे बड़े सवेरेனா early morning னு அர்த்தம் படேனா பெருசு அதுக்கு இங்க அந்த மீனிங் கொண்டு வர கூடாது बड़े सवेरेனா early morning விடியற் காலையில உட்தேஹி எழுந்துட்டு शौचादि से शौचादिना टॉयलेट मुक्त हो जाना चाहिए காலையில் எழுந்த உடனே பாத்ரூம் போயிட்டு வயித்தை க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் டைம் ஃபிர் தாந்த் சாஃப் கர்னா சாயே ஃபிர்னா பிறகு தாந்த் அப்படின்னா பற்கள் அப்படின்னு அர்த்தம் பற்களை வந்து சாஃப் கர்னா அதை பற்களை தூய்மை செய்ய வேண்டும் அப்படின்னா பல்ல தேய்க்கணும் தினமும் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணணும் दांत और मुख साफ रखने के लिए खाने के बाद पानी से अच्छी तरह मुख कुल्ला करना चाहिए दांत दांत ना पल मुख मुख ना वाई साफ रखने के लिए அதை க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா खाने के बाद சாப்பிடணும் गाने गानेனா சாப்பிடுறது சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்னா பிறகு சாப்பிட்டதுக்கு அப்புறம் पानी से தண்ணினால अच्छी तरह நல்ல விதமா முக் குல்லா கர்னா சாயே முக் அப்படின்னா வாயை வந்து குல்லானா கொப்பளிக்கிறது அப்படின்னு அர்த்தம் எப்போவுமே வந்து சாப்பிட்ட உடனே என்ன பண்ணணும் வாயெல்லாம் கொப்பளிச்சிடணும் ஒருவேளை வாயெல்லாம் கொப்பளிக்கல அப்படின்னா உங்கள் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பல்லில் எங்கேயாவது போய் இருந்துட்டு அது ஜெர்ம்ஸ் அதிகமாக மல்டிப்ளை ஆகும் பல் அதுக்கப்புறம் கேவிட்டிஸ் ஃபார்ம் ஆகும் அதனால் எப்போவுமே என்ன சாப்பிட்டாலுமே சரி சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் உடனே போயிட்டு வாயை கொப்பளிச்சிட்டிங்கன்னா அந்த கேவிட்டிஸ்லாம் எதுவுமே வராமல் நம்ம பார்க்கலாம் நம்ம பாதுகாத்துக்கலாம் नहीं तो मुख से बदबू आएगी ஒரு நஹித்தோனா அதை செய்யலைனா மூக் சே வாயில இருந்து பத்பு அப்படின்னா துர்நாற்றம் ஒரு மாதிரி ஸ்மெல் பேட் ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும் செகண்ட் पैराग्राफ हमें अपने शरीर को साफ रखना चाहिए நாம अपने शरीर நம்ம உடம்ப साफ रखना चाहिए साफना எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கணும் अपने शरीर को साफ रखने के लिए रोज नहाना चाहिए நம்ம உடம்ப எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் குளிக்கணும் नहाना चाहिए नहाना कुளித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க शरीर पोंछने के लिए साफ तौलिए का उपयोग करना चाहिए शरीर पोंछने के लिए அப்படின்னா உடம்ப குளிச்சதுக்கு அப்புறம் உடம்ப துடைக்கிறதுக்கு சாஃப் தௌலியே கா சாஃப்ட் தௌலியனா சுத்தமான தௌலியேனா டவல் அப்படின்னு அர்த்தம் का उपयोग करना चाहिए அதை யூஸ் பண்ணி நல்ல சுத்தமான டவல் எடுத்து நம்ம ஈரமா இருக்கிற உடம்ப தொடச்சிக்கணும் रोज नहाने से शरीर और मन चुस्त रहते हैं और हम कई प्रकार की बीमारियों से बच सकते हैं
ரோஸ் நஹானே சே தினமும் குளிக்கிறதுனால ஷரீர் और मन ஷரீர்னா உடம்பு மன்னா மனசு चुस्त रहते हैं चुस्तனா சுறுசுறுப்பா இருக்கும் और हम कई प्रकार की நாம பலவிதமான बीमारियों से बीमारीனா வியாதிகள் வியாதிகள்ல இருந்து बच सकते हैं बचना நாம் பாதுகாக்கப்படுறோம் காப்பாற்றப்படுகிறோம் थर्ड पैराग्राफ हमें हमेशा साफ कपड़ा ही पहनने चाहिए நாம ஹமேஷானா எப்பவுமே சாஃப் கப்படா அப்படின்னா சுத்தமான துணிகளை ஹீனா அதை மட்டுமே பஹனனா சாயே அணிதல் வேண்டும் பஹனானா அணியறது போட்டுக்கிறது அப்படின்னு அர்த்தம் எப்பவுமே நல்லா க்ளீனாக இருக்கிற கிளாத்ஸை தான் போட்டுக்கணும் सेकेंड लाइन मैले कपड़ों से आने वाली बदबू गले की बीमारी का कारण बनती है मैले கப்படேன்னா அழுக்கான துணியை ஆனே வாலே அணியறதுனால பத்பு கலே கி பீமாரியாங் சில சமயம் நாத்தமும் அடிக்கும் அதுவும் இல்லாமல் கலே அப்படின்னா தொண்டையில் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பீமாரிக்கா காரன் நிறைய த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டர்ட்டியான கிளாத்ஸை போடுறதுனால நிறைய த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த पैराला लास्ट लाइन इसलिए कपड़ों को रोज साबुन से धोना चाहिए और धुले कपड़े ही पहनने चाहिए அதனால கப்படோனுக்கோ ட்ரெஸ்ஸஸை வந்து ரோஸ் தினமும் சாபுன்னா சோப்புனால தோனா சாயே தோனா அப்படின்னா வந்து துவைக்கணும் அவர் துலே கப்படேஹி துவைத்த ஆடைகளை மட்டுமே துலே கப்படேனா துவைத்த ஆடைகள் அப்படின்னு அர்த்தம் பஹனனே சாயே அதை அந்த எந்த ட்ரெஸ்ஸை நம்ம துவைச்சிருக்கோமோ அந்த ட்ரெஸ்ஸை தான் போடணும் அழுக்கா இருக்கிற ட்ரெஸ்ஸை போடக்கூடாது लास्ट पैराग्राफ खाद्य पदार्थ और रोजमर्रा उपयोगी चीजों जैसे कलम पुस्तक बस्ता आदि चीजों की सफाई पर भी हमें ध्यान देना चाहिए खाद्य पदार्थனா நம்ம சாப்பிடுற பொருள் உணவுப் பொருட்கள் அவர்னா அண்ட் ரோஸ் மர்ரா உபயோகி ரோஸ் மரா அப்படின்னா வந்து டெய்லி யூஸ் பண்ணுற உபயோகி சீன்ஸோன்னா டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் ஜெய்சேனா எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க கலம்னா பென்னு புஸ்தக்னா புக்கு பஸ்தானா ஸ்கூல் பேக்ஸ் ஆதி சீன்ஸோங்கி சஃபாயி பர் பி இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் கூட சஃபாயி பர் பினா தூய்மையாக வச்சுக்கிறதுல ஹமே தியான் தேனா சாயே நாம கவனமாக இருக்கணும் सेकेंड लाइन साथ साथ अपने घर अपने आसपास की जगहों और आम जगहों की सफाई पर भी ध्यान देना हमारा कर्तव्य है साथ साथ இதனோட சேர்த்து अपने घर நம்ம வீட்டையும் और आसपास की जगहों நம்ம பக்கத்தில் இருக்கிற சுற்றுப்புறத்தையும் ஜக்கோம் அப்படின்னா வந்து டஸ்ட்பின்ஸ் நம்ம அர்த்தம் और ஆம் ஜக்கோன் வெளியிலலாம் இருக்கிற அந்த குப்பை தொட்டியில தான் வந்து நாம் க்ளீனாக வச்சுக்கணும் குப்பை தொட்டியில தான் குப்பையை போடணும் அது அப்படி இருந்தாலே நாம் வந்து சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் க்ளீனாக இருக்கும் கி சஃபாய் பர் இதையெல்லாம் நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களில் கூட சுத்தமாக இருக்கணுங்கிறத தியான் தேனா ஹமார கர்த்தவ்ய அதில் கவனமாக இருந்தோம் அப்படின்னா கவனமாக இருக்கிறதும் நம்மளுடைய கர்த்தவ்ய டியூட்டி அப்படின்னு அர்த்தம் शुद्ध मन तन में शुद्ध मन रहता है சுத்தமான உடம்புல தான் சுத்தமான மனசும் இருக்கும் நம்ம உடம்பு ரொம்ப சுத்தமாக இருந்துச்சுன்னா சுறுசுறுப்பாக இருக்கும் அதே மாதிரி மனசும் வந்து சுத்தமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் प्रसन्न और सुखी जीवन के लिए मन और तन को साफ रखना तथा अच्छी आदतों का पालन करना अत्यंत ज़रूरी है சந்தோஷமான சுகமான வாழ்க்கையை வாழறதுக்காக மனசையும் உடம்பையும் சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமாக இருக்கிறது அப்படின்னு இந்த லெசனை முடிச்சிருக்காங்க இந்த லெசனுடைய எக்ஸசைசஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் 202 4th லெசன் சஃபாயி ஃபர்ஸ்ட் ஒன் பிராந்திய பாஷை அர்த்தம் லிக்கி அப்படின்னா வந்து மீனிங்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் ஒன் ஷரீர்னா பாடி உடம்பு செகண்ட் ஒன் சஃபாயி क्लीनलीनेस சுத்தம் बदबू बैड स्मेल दुर्नाற்றம் बीमारी सिक नोय
போன்ச்சனா டு வைப் துடைக்க, சுஸ்தி ஆக்டிவ்னஸ் சுறுசுறுப்பு, பிரதிதின் டெய்லி தினந்தோறும், மைலா டர்ட்டி அழுக்கான. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 204ல் விலோம் சப்த லிக்கி, அதாவது ஆப்போசிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் உபயோக் அப்படின்னா உபயோகமான அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் அனுபயோக் உபயோகமற்ற. செகண்ட் ஒன் பத்பு அப்படின்னா துர்நாற்றம். ஆப்போசிட் வந்து குஷ்பு அப்படின்னா நறுமணம். தேர்ட் ஒன் சுஸ்தி அப்படின்னா சுறுசுறுப்பாக. ஆப்போசிட் வந்து சுஸ்தி அப்படின்னா சோம்பேறித்தனம். ஃபோர்த் ஒன் பிரசன்ன அப்படின்னா வந்து மகிழ்ச்சி. அதுக்கு ஆப்போசிட் அப்பிரசன்ன மகிழ்ச்சி அற்ற. லாஸ்ட் ஒன் அச்சி அப்படின்னா நல்ல. அதுக்கு ஆப்போசிட் புரி அப்படின்னா கெட்ட. नेक्स्ट पेज नंबर 205 कोष्टक से सही शब्द चुनकर गाली जहक भरिए अदा fill in the blanks आंसर வந்து இதுல வந்து பிராக்கெட்ல 2 கொடுத்துருவாங்க. இதுல இந்த சென்டென்ஸ்க்கு எது ஆப்டான வேர்டோ அதை செலக்ட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ரோஸ் படே சபேரே உठो. ரோஸ்னா தினமுமே, படே சபேரே ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கணும். இதில் சபேரே அப்படிங்கிறது தான் ஆன்சர். செகண்ட் ஒன் சாஃப் பானி சே ஸ்நானன் கர்னா சாயே. சாஃப் பானி அப்படின்னா நல்லா சுத்தமான தண்ணீரால் தான் ஸ்நானன் கர்னான்னா குளிக்கணும். தேர்ட் ஒன் தாந்த் சாஃப் ரஹ்னே சே முக் சே பத்பு நகி ஆயேகி. தாந்த் சாஃப் அப்படின்னா பல்ல சுத்தம் பண்ணுறதுனால, முக் சே முக்னா வாயிலிருந்து, பத்பு நகி ஆயேகி துர்நாற்றம் வராது. फोर्थ वन रोज कपड़ा धोना अच्छा है. रोजना தினமுமே, கப்படா धोना துணி துவைக்கிறது अच्छा है ना நல்லது. फिफ्थ वन शुद्ध शरीर में शुद्ध मन रहता है. சுத்தமான உடம்புல தான் சுத்தமான மனசு இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 206ல வாக்கியம் கோ மிலாயே அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒன் கந்தகி சே. கந்தகி சேன்னா அசுத்தமாக இருந்துச்சுன்னா அப்படின்னு அர்த்தம். கை பிரகார் கி பீமாரியாங் ஃபைல்தி ஹை. நிறைய விதமான டிசீசஸ் பரவும். இந்த வேர்டுக்கு இதை தான் நம்ம மேட்ச் பண்ணணும். செகண்ட் ஒன் ஷரீர் கோ சாஃப் ரஹ்னே கே லியே. உடம்ப சுத்தமாக வச்சிருக்கிறதுனால ஆன்சர் வந்து ரோஸ் வச்சிருக்கணும்னா ரோஸ் நஹானா சாயே தினமும் குளிக்கணும். இதுதான் செகண்ட் சென்டென்ஸை வந்து ஜாயின் பண்ணுறது. தேர்ட் ஒன் பஸ்தே கி சஃபாயி. आंसर का भी ख्याल रखना चाहिए. ஸ்கூல் பேக்கை க்ளீன் பண்ணுறதையும் நாம் அடிக்கடி வாஷ் பண்ணுறதையும் கவனத்தில் வச்சுக்கணும். ख्याल रखना चाहिए கவனத்தில் வச்சுக்கணும். फोर्थ वन हमें अपने घर की सफाई पर ध्यान देना चाहिए. हमें अपने நாம நம்மளுடைய घर की வீட்டை சுத்தம் செய்யறதுலையும் ध्यान देना चाहिए கவனம் இருக்க வேண்டும். फिफ्थ वन शुद्ध தன்மே சுத்தமன் रहता है. சுத்தமான மனசுல தான் சுத்தமான உடம்புல தான் சுத்தமான மனசு இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 210ல क्वेश्चन ஆன்சர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சபேரே கப் உட்னா சாயே. சபேரேனா காலையில் எப்போ எழுந்திருக்கணும். படே சபேரே உட்னா சாயே. படே சபேரேனா அதிகாலையில் விடியற் காலையில் எழுந்திருக்கணும். செகண்ட் ஒன் बीमारियां क्यों फैलती है. बीमारियां डिसीजेस क्योंना ஏன் பரவுது. ஆன்சர் गंदगी से कई तरह की बीमारियां फैलती है. गंदगी அப்படின்னா வந்து அழுக்கானதுலேருந்து சுத்தமா இல்லாத இடத்துலேருந்து கை தரக பலவிதமான बीमारियां डिसीजेस பரவுது. फोर्थ वन भोजन करने के बाद क्या करना चाहिए. போஜனா சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா क्या என்ன செய்யணும். போஜன் करने के बाद சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா குல்லா करना चाहिए. குல்லானா வாயை குப்பிக்கணும். இங்கே क्या அப்படிங்கிறது மட்டும் எடுத்துட்டு இங்கே குல்லா அப்படிங்கிறது மட்டும் போட்டால் போதும். क्या घर की सफाई का भी ख्याल रखना चाहिए. வீட்டை சுத்தம் பண்ணுறதுலையும் கவனம் வச்சுக்கணுமா, கவனமாக இருக்கணுமா தான் क्वेश्चन. हाँ ज़रूर घर की सफाई का भी ख्याल रखना चाहिए. ஆமாம்
கண்டிப்பாக கர்கி சஃபாயி வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுலையும் கவனம் இருக்கணும் அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 5th ஒன், சுத்த ஷரீர் மே கியா ரஹ்தா ஹை? சுத்தமான உடம்புல என்ன இருக்கிறது? இதுதான் கொஸ்டின். சுத்த ஷரீர் மே சுத்த மன் ரஹ்தா ஹை? சுத்தமான உடம்புல தான் சுத்தமான மனசு இருக்கிறது அப்படின்னு முடிச்சிருக்காங்க. லெசன்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. டவுட்ஸ் எதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதனுடைய ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே நான் சொல்லி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி சொல்கிற மாதிரி ரெசிடேஷன்ஸ் இருக்குது. அதை வேணும் அப்படிங்கிறவங்க பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பிராத்மிக் ரெசிடேஷன் அப்படின்னு போடுங்க. நான் சொல்லி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் 3 டைம் சொல்லியிருப்பாங்க. தினமும் அதை கேட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆகிடும். சொல்ல நீங்கள் கூட சேர்த்து சொல்லிகிட்டே வாங்க, ஈஸியாக மெமரி ஆகிடும். தேங்க்யூ.